நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சம்பவம் என்னென்னா, போன மே மாதம் 20ஆம் தேதி சென்னை ராயபுரத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பையன் பேர் இப்ராஹிம் ஒரு ஹிந்து பெண்ணை 8 வருஷமாக காதலிச்சுட்டு ஏமாற்றிட்டு வேறு ஒரு பெண்ணோட திருமணம் செய்ய இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க, அந்த கல்யாண மகளுக்கே போய் அந்த பையனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உண்மையிலே அந்த பெண்ணை நம்ம பாராட்டணும், பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். ஸோ இந்த சம்பவத்தில் அந்த முஸ்லீம் பையன் வந்து மிகப்பெரிய மோசடி பண்ணியிருக்கான். அவன் மட்டும் இல்லை, அவனோட பெற்றோரும் மோசடி பண்ணியிருக்காங்க. 8 வருஷமாக ஒரு ஹிந்து பெண்ணை காதலிச்சுட்டு இஸ்லாத்துக்கு மாற்றிட்டு கடைசியாக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணோட நிலைமை என்ன, அதை பற்றி யோசிச்சிருப்பாங்களா கொஞ்சமாவது? சொல்லப்போனால் இஸ்லாத்தில் காதல் என்பதே அனுமதி இல்லை. இங்கே நினைக்கலாம், ஏன் இஸ்லாத்தில் திருமணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லைன்னு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடாது. அப்படி தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான். அதாவது ஷைத்தானிய எண்ணங்கள் ஏற்பட்டு 2 பேரும் வழி தவற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து லவ் பண்ணுறதோ இல்லாட்டி திருமணத்துக்கு முன்னாடி பழகி டேட்டிங் போகிறது மாதிரியான சம்பவங்கள்லாம் இஸ்லாத்தில் முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், இஸ்லாத்தில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் இன்னொரு ஆணையோ விரும்பக்கூடாதான்னு விரும்பலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க முறைப்படி அவங்க பெற்றோர்கிட்ட போய் சம்மதத்தோட உடனே திருமணம் செய்கிறது தான் ஒரே